இன்னைக்கு ஐபிஎல் 26வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கும் இடையே லக்னோ அவங்க ஹோம் கிரவுண்டில் மேட்ச் நடந்திருந்தது. இப்படி இருக்க இந்த மேட்ச்ல யாருமே சற்றே எதிர்பார்க்காத அதிசய நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் தொடர்ந்து ஹேட்ரிக் வெற்றிகளை குவிச்சிருந்த லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி இந்த ஆட்டத்தில் சற்றே அவங்க எதிர்பார்க்காம அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புலி பட்டியலையும் மிகப்பெரிய அதிசயத்தை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்க நிகழ்த்தி நம்ம சிஎஸ்கே அணியை கிடுகிடுன்னு தற்போது ஆட்டத்திலேயே விளையாடாம பாயிண்ட்ஸ் லெவலில் டெல்லி அணி அவங்க உயர்த்தி விட்டுருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சது லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி தான். கேஎல் ராகுல் நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செய்கிறோம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாரு. இதில் டிகாக் 19 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததாக வந்த படிக்கல் இன்னைக்கு மோசமான பேட்டிங் தான், 3 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஸ்டோயினிக்ஸ் 8 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. பின்னாடியே வந்த நிக்கோலஸ் பூரன் அற்புதமான ஒரு கூகுளி பால், குல்தீப் அவர் போட்டதில் கிளீன் போல்டு ஆயிட்டாரு. இப்படி இருக்க மறு முனையில் விக்கெட்டை இழக்காம அபாரமாக விளையாண்டுகிட்டு இருந்த கேஎல் ராகுல் அவரும் 39 ரன்னுக்கு எடுக்க, தீபக் ஹோடா 10 ரன், இப்படி அடுத்தடுத்து முக்கியமான விக்கெட்டுகள் பெரிய ஸ்கோர் எடுக்காம அவுட் ஆகிக்கிட்டே போக 110 120 தான் லக்னோ அணி எடுப்பாங்க அப்படிங்கிற நிலைமை இருந்தது. அந்த நேரத்தில் ஆயுஷ் பதோனி அபாரமாக விளையாண்டு 55 ரன் எடுத்து கொடுத்தாரு. ஹர்ஷாத் கான் கடைசி நேரத்தில் அவரும் ஒரு 20 ரன் எடுக்க, அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு 20 ஓவருக்கு 167 ரன்னை லக்னோ அணி எடுத்தாங்க. இப்படி இருக்க இந்த சுமாரான ஸ்கோரை சேசிங் பண்ணுறதுக்காக உள்ள வந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பக்கம் டேவிட் வார்னர் 8 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ஆனால் பிருத்திவி ஷா ஒரு மாதிரி விளையாண்டு 32 ரன் எடுத்து கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு அப்புறமா பார்ட்னர்ஷிப் போட்ட டெல்லி கேபிட்டல் அணியின் ரிஷப் பண்ட், ஜாக் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஏறக்குறைய பாதிக்கு மேலே மேட்சை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் ஜாக் ஜெட் ஸ்பீடில் அவருடைய 6 சதத்தை கம்ப்ளீட் பண்ணாரு. ரிஷப் பண்ட் அவரும் அவருக்கு பக்க பலமாக விளையாண்டுகிட்டு இருக்க ஹேட்ரிக் வெற்றி சாதனையை நிகழ்த்தி காட்டின லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி புலிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கிற டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக இன்னைக்கு அதிர்ச்சி தோல்வியை அடைஞ்சிருக்காங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இந்த மேட்சை ஜெயிப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த வகையில் இந்த வெற்றி ஒரு அதிசய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த ஆட்டத்தின் தோல்வியால் புள்ளி பட்டியலில் தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆர்சிபி அணி அவங்களுக்கு தள்ளி விட்டு இவங்க 9வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. அதே போல் லக்னோ அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் புள்ளி பட்டியலில் நம்ம சிஎஸ்கே அணியை விட மேலே தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ஆட்டத்தின் தோல்வியால் நம்ம சிஎஸ்கே அணியை விட அவங்க கீழே இறங்கினதால தற்போது நம்ம சிஎஸ்கே அணி இன்னைக்கு மேட்சை விளையாடாமல் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஆட்டோமேட்டிக்காக 3வது இடத்துக்கு நம்ம சிஎஸ்கே அணி முன்னேறி இருக்காங்க. அந்த வகையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியால் இப்படி மேட்சை விளையாடாமல் நம்ம சிஎஸ்கே அணி பாயிண்ட்ஸ் டேபிளில் முன்னேறி இருக்கிறது தற்போது நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க.